வணக்கம். ஜெம் செய்திகளுக்காக நான் உங்கள் ஜெனிஷா அகஸ்டின். இந்திய நேரப்படி இரவு 8:30 மணி செய்திகள். முதலில் ஜெம் தலைப்பு செய்திகளை காணலாம். போராட்டம் நடத்திய மாணவர்கள் மீது காவல்துறை நடத்திய தாக்குதலுக்கு எதிர்ப்பு. நாளை மாலை நாடு முழுவதும் மாவட்ட அளவில் மெழுகுவர்த்தி பேரணி நடத்தப்படும் என காங்கிரஸ் அறிவிப்பு. மேகதாது அணை விவகாரம் தொடர்பாக ஆகஸ்ட் 3ஆம் தேதி கர்நாடக செல்கிறார் தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜய். ஆந்திர மீன்வளத்துறையால் பறிமுதல் செய்யப்பட்ட காசிமேடு மீனவர்களின் 7 விசைப்படகுகளை விடுவிக்க நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும். தாவேக்கு அரசை வலியுறுத்தினார் எடப்பாடி பழனிசாமி. மாணவர்கள் மீதான தடியடிக்கு மத்திய அரசு மன்னிப்பு கேட்க வேண்டும். மாணவர்கள் மீதான தாக்குதலை நிறுத்த வேண்டும் என மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி வலியுறுத்தல். நீட் தேர்வை ரத்து செய்ய வேண்டும் என்பதே திமுகவின் முதன்மையான நிலைப்பாடு. நாடாளுமன்ற திமுக குழு தலைவர் கனிமொழி பேட்டி. இனி விரிவான செய்திகளை காணலாம். போராட்டம் நடத்திய மாணவர்கள் மீது காவல்துறை நடத்திய தாக்குதலுக்கு எதிர்ப்பு தெரிவித்து நாளை மாலை நாடு முழுவதும் மாவட்ட அளவில் மெழுகுவர்த்தி பேரணி நடத்தப்படும் என காங்கிரஸ் அறிவித்துள்ளது. நீட் தேர்வு வினாத்தாள் கசிவு விவகாரம் இந்தியாவையே உலுக்கி வரும் நிலையில் மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி விலக கோரி கரப்பான்பூச்சி ஜனதா கட்சியினர் தலைநகர் டெல்லியில் உள்ள ஜந்தர் மந்தர் பகுதியில் ஜூன் மாதம் 20ஆம் தேதி முதல் தொடர் போராட்டம் நடத்தி வருகின்றனர். போராட்டத்திற்கு பல்வேறு அமைப்பினரும் கட்சியினரும் ஆதரவு தெரிவித்து வருகின்றனர். இந்நிலையில் டெல்லியில் உள்ள இந்திய அரசியலமைப்பு கிளப் வளாகத்தில் கரப்பான்பூச்சி ஜனதா கட்சி பிரதிநிதிகளுடன் மத்திய அமைச்சர்கள் JP நட்டா, ஜிதேந்திர சிங் ஆகியோர் சுமார் 2 மணி நேரமாக பேச்சுவார்த்தை நடத்தினர். இந்நிலையில் நீட் தேர்வு முறைகேடுகளை கண்டித்தும் போராட்டம் நடத்திய மாணவர்கள் மீது காவல்துறை நடத்திய தாக்குதலுக்கு எதிர்ப்பு தெரிவித்தும் நாளை மாலை நாடு முழுவதும் மாவட்ட அளவில் மெழுகுவர்த்தி பேரணி நடத்த காங்கிரஸ் கட்சி அழைப்பு விடுத்துள்ளது. மேகதாது அணை விவகாரம் தொடர்பாக ஆகஸ்ட் 3ஆம் தேதி தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜய் கர்நாடக செல்கிறார் என அறிவிக்கப்பட்டுள்ளது. காவிரியின் குறுக்கே மேகதாது அணை கட்ட கர்நாடகம் எடுக்கும் முயற்சிகளுக்கு தமிழ்நாடு அரசு எதிர் நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது. இந்நிலையில் கர்நாடக அணைகளுக்கு நீர்வரத்து இல்லாததால் காவிரியில் தமிழகத்திற்கு தேவையான நீரை திறந்து விடுவதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளது. இதற்கிடையில் டெல்லியில் நேற்று முன்தினம் நடந்த காவிரி நீர் மேலாண்மை ஆணைய கூட்டத்திலும் பாசனத்திற்காக தமிழகத்திற்கு தண்ணீர் திறக்க முடியாது என கர்நாடக அரசு தெரிவித்துவிட்டது. இந்த நிலையில் கர்நாடகா தமிழகம் இடையில் உள்ள நீண்டகால பிரச்சினையான காவிரி நதிநீர் பங்கீடு பற்றியும் மேகதாதுவில் அணை கட்டுவது பற்றியும் விவாதிக்க கர்நாடக அரசின் நீர்ப்பாசனத்துறை அதிகாரிகள் தமிழக அரசின் நீர்வளத்துறை அதிகாரிகளுக்கு மின்னஞ்சல் மூலமாக அழைப்பு விடுத்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. இந்நிலையில் மேகதாது அணை விவகாரம் தொடர்பாக முதலமைச்சர் ஜோசப் விஜய் வருகின்ற 3ஆம் தேதி கர்நாடகம் செல்கிறார் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக வேளாண் துறை அமைச்சர் வினோத் தெரிவிக்கையில், கர்நாடகாவில் 3ஆம் தேதி நடைபெறும் ஆலோசனைக் கூட்டத்தில் முதலமைச்சர் விஜய் பங்கேற்கிறார் என்றும் கூட்டத்தில் தமிழகத்திற்கு தர வேண்டிய தண்ணீரை காவிரியில் திறக்க வலியுறுத்தப்படும் என்றும் மேகதாது அணையை ஒருபோதும் அனுமதிக்க மாட்டோம், அது நமது உரிமை என்றும் வேளாண்மைத்துறை அமைச்சர் வினோத் தெரிவித்துள்ளார். ஆந்திர மாநில காவல்துறை மற்றும் மீன்வளத்துறையால் பறிமுதல் செய்யப்பட்ட காசிமேடு மீனவர்களின் 7 விசைப்படகுகளை விடுவிப்பதற்கான உடனடி நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று தாவேக்கு அரசை அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார். அதில் சென்னை காசிமேடு மீன்பிடி துறைமுகத்தில் சுமார் 800 விசைப்படகுகளும் 2000 பைப்பர் படகுகளும் தங்குதளமாக கொண்டு ஆயிரக்கணக்கான மீனவர்கள் மீன்பிடி தொழில் செய்து வருகின்றனர். இந்நிலையில் சென்னை மாகாணத்திலிருந்து ஆந்திரா தனி மாநிலமாக பிரிந்து சென்றாலும் கடந்த 50 வருடங்களாக ஆந்திர மீனவர்களும் தமிழக மீனவர்களும் சகோதரர்களாக மீன்பிடி தொழிலை செய்து வருகின்றனர். தமிழக மீன்பிடி படகுகளில் ஆந்திராவை சேர்ந்த மீனவ தொழிலாளர்கள் பெருமளவு பணிபுரிந்து வருகின்றனர். இந்நிலையில் ஆந்திர மாநில அரசு தமிழகத்தை சேர்ந்த மீனவர்கள் ஆந்திர கடற்கரை பகுதிகளில் மீன்பிடி தொழில் செய்யக்கூடாது என கூறி ஜூன் மாதம் 17ஆம் தேதி காசிமேடு துறைமுகத்தை சேர்ந்த 7 விசைப்படகுகளை பறிமுதல் செய்துள்ளனர். இன்று வரை அந்த 7 விசைப்படகுகளை ஆந்திர அரசு விடுவிக்கவில்லை. எனவே ஆந்திர அரசு அதிகாரிகளால் பறிமுதல் செய்யப்பட்ட
காசிமேடு மீனவர்களின் 7 விசைப்படகுகளை விடுவிக்க தாவேக அரசின் முதலமைச்சர் உடனடியாக முயற்சிக்க வேண்டும் என்றும், இனியும் காசிமேடு மீனவர்களை ஆந்திர அரசு அதிகாரிகளால் துன்புறுத்தப்படாமல் இருப்பதற்கான உடனடி நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் தாவேக அரசை எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். மாணவர்கள் மீதான தடியடிக்கு மத்திய அரசு மன்னிப்பு கேட்க வேண்டும் என்றும், மாணவர்கள் மீதான தாக்குதலை நிறுத்த வேண்டும் என்றும் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி வலியுறுத்தியுள்ளார். நீட் தேர்வு வினாத்தாள் கசிவு விவகாரம் இந்தியாவையே உலுக்கிய நிலையில் மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி விலக கோரி கரப்பான்பூச்சி ஜனதா கட்சியினர் தலைநகர் டெல்லியில் உள்ள ஜந்தர் மந்தர் பகுதியில் கடந்த மாதம் 20ஆம் தேதி முதல் தொடர் போராட்டம் நடத்தி வருகின்றனர். போராட்டத்திற்கு பல்வேறு அமைப்பினரும் அரசியல் கட்சித் தலைவர்களும் ஆதரவு தெரிவித்து வருகின்றனர். இதற்கிடையே நாடாளுமன்றத்தை நோக்கி கடந்த 20ஆம் தேதி நடத்திய பேரணிகள் வன்முறை வெடித்துள்ளது. இதில் மாணவர்கள் உள்பட 60க்கும் மேற்பட்ட போராட்டக்காரர்கள் காயமடைந்தனர். இதில் பாதுகாப்பு படையினர் நடத்திய பெல்லட் துப்பாக்கிச் சூட்டில் டெல்லியை சேர்ந்த சஹில் லோஹாப் என்ற மாணவர் படுகாயமடைந்தார். அவரது முகம், கண், தோல் என பல இடங்களில் காயம் ஏற்பட்டது. இந்நிலையில் பெல்லட் குண்டு தாக்குதலுக்கு உள்ளான மாணவரை மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி சந்தித்து ஆறுதல் கூறினார். அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது டெல்லியில் போராட்டம் நடத்தும் மாணவர்கள் மீது பெல்லட் குண்டு தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது என்றும், மாணவர்கள் மீதான தாக்குதல் நிறுத்தப்பட வேண்டும் என்றும், பெல்லட் குண்டுகளை பயன்படுத்தவில்லை என மத்திய அரசு பொய் கூறுகிறது என்றும் ராகுல் காந்தி தெரிவித்துள்ளார். நீட் தேர்வை ரத்து செய்ய வேண்டும் என்பதே திமுகவின் நிலைப்பாடு என்று அக்கட்சியின் துணை பொதுச் செயலாளரும் நாடாளுமன்ற திமுக குழு தலைவருமான கனிமொழி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக நாடாளுமன்ற வளாகத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது நீட் தேர்வு விவகாரத்தில் மத்திய அரசு என்ன முடிவு எடுக்கிறார்கள் என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடரில் நீட் தேர்வு தொடர்பான மாணவர்களின் கோரிக்கைகள் நிறைவேற்றப்படுமா, அவர்களுக்கு நீதி கிடைக்குமா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் என்றும், நீட் விவகாரம் குறித்து எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து விவாதம் நடத்த வேண்டும் என வலியுறுத்தி வருகிறோம் என்றும், குறிப்பாக நீட் தேர்வை ரத்து செய்ய வேண்டும் என்பதே திமுகவின் நிலைப்பாடு. அது தொடர்பாக நாடாளுமன்றத்தில் விரிவான விவாதம் நடத்தப்பட வேண்டும் என்பதையும் தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறோம் என்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி தெரிவித்துள்ளார். நீட் முறைகேடுகளுக்கு எதிராக போராடியவர்கள் மீது தடியடி நடத்தியது குறித்து செய்தியாளர்கள் கேட்கப்பட்ட கேள்விக்கு டென்ஷனான சபாநாயகர் ஜேசிடி பிரபாகர், நிகழ்ச்சி தொடர்பான கேள்விகளை மட்டும் என்னிடத்தில் கேளுங்கள் என்று தெரிவித்துள்ளார். சென்னை ஈக்காட்டு தாங்கலில் உள்ள தனியார் விடுதியில் தமிழ் விவசாய வணிக தொழில் மற்றும் சேவைகள் சம்மேளனம் சார்பில் தமிழர் 4.0 என்ற தலைப்பில் உலகளாவிய வர்த்தக மற்றும் வணிக உச்சி மாநாடு இன்று முதல் நாளை வரை நடைபெறுகிறது. மாநாட்டை சபாநாயகர் ஜேசிடி பிரபாகர் குத்துவிளக்கேற்றி வைத்து தொடங்கி வைத்தார். மாநாட்டில் தமிழ்நாடு மட்டுமல்லாமல் பிற மாநிலங்கள் மற்றும் உலகின் பல்வேறு நாடுகளை சேர்ந்த 500க்கும் மேற்பட்ட தமிழ் தொழில் முனைவோர்கள் மற்றும் வணிகர்கள் கலந்து கொண்டனர். மாநாட்டில் சபாநாயகர் பிரபாகர் பேசினார். அப்போது ஜாதி மதங்களை யார் யார் எப்படி பிரிக்க முயற்சிக்கிறார்கள் என்பதை ஜனநாயகன் திரைப்படத்தில் தெளிவாக காண்பிக்கப்பட்டிருந்தது என்றும், முழுமை பெற்ற மனிதன் எந்த திசையில் செல்ல வேண்டும் என்பதை வழிகாட்டும் படமாக இருந்துள்ளது என்றும், இந்த படத்தை அனைவரும் பார்க்க வேண்டும் என்றும், இறைவன் அருளால் நல்ல ஆட்சி அமைந்திருக்கிறது, ஊழல் இல்லாத நேர்மையான ஆட்சி அமைந்திருக்கிறது எனவும் சபாநாயகர் பிரபாகர் தெரிவித்துள்ளார். மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் அமைச்சர் குமார் தலைமையில் அனைத்து அரசு துறைகளின் செயல்பாடுகள் மற்றும் வளர்ச்சிப் பணிகள் குறித்த ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் செயற்கை நுண்ணறிவு, தகவல் தொழில்நுட்பவியல் மற்றும் டிஜிட்டல் சேவைகள் துறை அமைச்சர் முனைவர் குமார் மற்றும் மாவட்ட ஆட்சியர் கவிதா ஆகியோர் தலைமையில் 2026-27 முதல் 30 வரை சட்டமன்ற தொகுதி மேம்பட்ட நிதி திட்டத்தை செயல்படுத்தும் வழிமுறைகள் வெளியிடப்பட்டது. அரசு துறைகளின் செயல்பாடுகள் மற்றும் திட்டப்பணிகளுக்காக ஒதுக்கப்படுகின்ற நிதிகள் முறையாக மக்களுக்கு சென்றடைகிறதா என கண்காணிக்க தனி குழு அமைக்கப்பட்டுள்ளதாகவும், அதில் முறைகேடுகள் செய்தால் யாராயிருந்தாலும் அவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அமைச்சர் முனைவர் குமார் தெரிவித்துள்ளார். அதனைத் தொடர்ந்து பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகளும் மகளிர் குழுக்களுக்கு தொழில் செய்வதற்கான காசோலையும் வழங்கப்பட்டது. கூட்டத்தில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சாய் பிரணீத் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள், பல்வேறு துறைகளின் முதல்நிலை அலுவலர்கள் கலந்து கொண்டனர்.
அரக்கோணத்தில் தமிழக வெற்றிக் கழகத்தின் நகர செயலாளர் அலுவலகத்தை கூட்டுறவுத்துறை அமைச்சர் காந்திராஜ் திறந்து வைத்தார். ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் பயணிப்பேட்டையில் தமிழக வெற்றிக் கழகத்தின் நகர செயலாளர் அலுவலக திறப்பு விழா நகர செயலாளர் ரமேஷ் தலைமையில் நடைபெற்றது. விழாவில் சிறப்பு அழைப்பாளராக கூட்டுறவுத்துறை அமைச்சர் காந்திராஜ் கலந்து கொண்டு தமிழக வெற்றிக் கழக நகர செயலாளர் அலுவலகத்தை திறந்து வைத்தார். அதனைத் தொடர்ந்து பொதுமக்களுக்கு இனிப்புகள் மற்றும் அன்னதானம் வழங்கினார். இவ்விழாவில் தமிழக வெற்றிக் கழக முக்கிய பொறுப்பாளர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். கல்லூரி படிப்பை தொடர முடியாமல் கஷ்டப்பட்டு வந்த மாங்காட்டை சேர்ந்த மாணவி கபிலாவிற்கு வெளிநாடு வாழ் தமிழர்கள் நலத்துறை அமைச்சர் தென்னரசு ரூபாய் 94,000ற்கான காசோலையை வழங்கினார். கல்லூரியில் சேருவதற்கு படிப்பு செலவிற்கு கஷ்டப்பட்டு வந்த மாங்காட்டை சேர்ந்த மாணவி கபிலாவிற்கு உதவும் நோக்கத்தில் தமிழக வெற்றிக் கழகத்தின் மாங்காடு நகர செயலாளர் சந்திரமோகன் ஏற்பாட்டில் கல்வி செலவை ஏற்றுக்கொண்டு மாணவி கபிலா மற்றும் அவரது குடும்பத்தினரிடம் வெளிநாடு வாழ் தமிழர்கள் நலத்துறை அமைச்சர் தென்னரசு ரூபாய் 94,000ற்கான காசோலையை வழங்கினார். காசோலையை பெற்றுக்கொண்ட மாணவி கபிலா, அவரது பெற்றோர், நகர செயலாளர் சந்திரமோகன், அமைச்சர் தென்னரசு ஆகியோருக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்தனர். அப்போது நன்றாக படித்து சமுதாயத்தில் உயர்ந்த நிலையை அடைந்து இதேபோல் மற்றவர்களுக்கும் உதவ வேண்டும் என்று மாணவி கபிலாவிற்கு அமைச்சர் தென்னரசு அறிவுறுத்தினார். வாணியம்பாடி அருகே விஸ்டம் பார்க் சர்வதேச பள்ளியில் பயின்ற நீட் தேர்வில் 643 மதிப்பெண் பெற்று 3 மாவட்டங்களில் முதலிடம் பிடித்த மாணவி பி ஜமன் சாராவிற்கு ரூபாய் 1,00,000 ரொக்க பரிசு வழங்கி பள்ளி நிர்வாகம் கௌரவித்தது. திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அடுத்த செங்கலிக்குப்பம் பகுதியில் செயல்படும் விஸ்டம் பார்க் சர்வதேச பள்ளியில் பயின்று நீட் தேர்வில் சாதனை படைத்த மாணவ மாணவிகளுக்கு பாராட்டு விழா நடைபெற்றது. விழாவிற்கு பள்ளியின் பொதுச் செயலாளர் முகமது பர்வேஸ் தலைமை தாங்கினார். பள்ளி முதல்வர் முனைவர் சாதிக் பாஷா முன்னிலை வகித்தார். துணை முதல்வர் ஆனந்த் கால்சன் அனைவரையும் வரவேற்றார். இவ்விழாவில் சிறப்பு விருந்தினராக பெங்களூரு பால்கர் நீட் ஜேஇ அகாடமி தலைவர் டாக்டர் அப்துல் சுபான் கலந்து கொண்டு 2026ஆம் ஆண்டு நீட் தேர்வில் 720க்கு 643 மதிப்பெண்கள் பெற்று திருப்பத்தூர், வேலூர், கிருஷ்ணகிரி ஆகிய 3 மாவட்டங்களிலும் முதலிடத்தையும், இந்திய அளவில் 1953வது இடத்தையும், சமூக பிரிவில் 678வது இடத்தையும் பெற்று சாதனை படைத்துள்ள மாணவி பி ஜமன் சாராவிற்கு ரூபாய் 1,00,000 ரொக்க பரிசு வழங்கி கௌரவித்தனர். இதேபோல 546 மதிப்பெண்கள் பெற்ற மாணவி ஏ நேயாலா பாத்திமாவிற்கு ரூபாய் 20,000ம், 514 மதிப்பெண்கள் பெற்ற மாணவர் முசைத் அப்சர், 436 மதிப்பெண்கள் பெற்ற முகமது சயான் ஆகியோருக்கு தலா ரூபாய் 10,000 பரிசாக வழங்கினார். விழாவில் ஆசிரியர்கள், பெற்றோர்கள் மற்றும் மாணவர்கள் கலந்து கொண்டு சாதனை மாணவர்களை வாழ்த்தினர். இவ்விழாவின் இறுதியில் பள்ளி ஒருங்கிணைப்பாளர் பைசா தாசின் நன்றிகளை தெரிவித்தார். தண்டலம் ஊராட்சியில் செயல்படும் அரசு மேல்நிலைப் பள்ளியில் ரூபாய் 88 லட்சம் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள கூடுதல் பள்ளி கட்டிடத்தை வெளிநாடு வாழ் தமிழர்கள் நலத்துறை அமைச்சர் தென்னரசு திறந்து வைத்தார். காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் அடுத்த தண்டலம் ஊராட்சியில் செயல்படும் அரசு மேல்நிலைப் பள்ளியில் 1,88 லட்சம் மதிப்பீட்டில் 8ஆம் வகுப்பிற்கான கூடுதல் பள்ளி கட்டிடம் கட்டி முடிக்கப்பட்டுள்ளது. இதனையடுத்து பள்ளி கட்டிடத்தின் திறப்பு விழாவில் வெளிநாடு வாழ் தமிழர்கள் நலத்துறை அமைச்சர் தென்னரசு, காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் சினேகா ஆகியோர் பங்கேற்று பள்ளி கட்டிடத்தை திறந்து வைத்தனர். விழாவில் காஞ்சிபுரம் மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் நளினி, தண்டலம் அரசு மேல்நிலைப் பள்ளி தலைமை ஆசிரியை கவிதா, தண்டலம் ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் வேலாயுதம், தமிழக வெற்றிக் கழகத்தின் ஸ்ரீபெரும்புதூர் ஒன்றிய செயலாளர் சங்கர், தண்டலம் ஊராட்சி வார்டு கவுன்சிலர்கள், வார்டு உறுப்பினர்கள், பெற்றோர்கள், பள்ளி மாணவ மாணவிகள் மற்றும் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். ஆம்பூர் அருகே குடும்ப தகராறில் மனைவியை கழுத்து நெரித்து கொலை செய்துவிட்டு தப்பியோடிய கணவரை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அடுத்த ராஜபாளையம் பகுதியைச் சேர்ந்த பாபுவிற்கும் ஸ்ரீதேவிக்கும் திருமணமான நிலையில் ஒரு மகள், 2 மகன்கள் உள்ளனர். இந்நிலையில் பாபு வெளியூர் சென்று துணி வியாபாரம் செய்து வருவதாகவும் 10 நாட்களுக்கு ஒருமுறை சொந்த ஊருக்கு வந்து மனைவி மற்றும் தன்னுடைய பிள்ளைகளை பார்த்துவிட்டு செல்வதாக தெரிய வருகிறது. இதனிடையே கடந்த 3 மாதங்களுக்கு முன்பு மனைவிக்கு தெரியாமல் பாபு அதே பகுதியை சேர்ந்த ஷாலினி என்ற பெண்ணுடன் 2வது திருமணம் செய்து கொண்டுள்ளார்.
இதனால் கடந்த சில தினங்களாக மனைவி ஸ்ரீதேவியின் நடத்தையில் சந்தேகம் இருப்பதாக கூறி பாபு அடிக்கடி முதல் மனைவியுடன் தகராறில் ஈடுபட்டு வந்துள்ளார். வழக்கம் போல அதிகாலையில் கணவன் மனைவிக்கிடையே ஏற்பட்ட வாய் தகராறில் மனைவி ஸ்ரீதேவியை கணவன் பாபு சுவற்றில் தள்ளிவிட்டு கழுத்து பகுதியில் தலையணை வைத்து அமுக்கி கொலை செய்துவிட்டு தப்பியோடிவிட்டார். இதுகுறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த திருப்பத்தூர் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அக்ஷய் அனில் வஹாரை மற்றும் ஆம்பூர் கிராமிய காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர். மேலும் தப்பியோடிய பாபுவை தேடி வருகின்றனர். மயிலாடுதுறையில் அரசு புறம்போக்கு இடத்தை கோவிலுக்கு சொந்தமான இடம் என்று சொல்லி பல ஆண்டுகளாக அப்பகுதியில் வசித்து வரும் குடும்பத்தினரிடம் வாடகை வசூலித்த தருமபுரம் ஆதனத்தை கண்டித்து அப்பகுதி மக்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறை கால்டாக்ஸ் பகுதியில் உள்ள தருமபுரம் ஆதீனம் அலுவலகம் அருகே அரசு புறம்போக்கு இடத்தை கோவிலுக்கு சொந்தமான இடம் என்று சொல்லி பல ஆண்டுகளாக தருமபுரம் ஆதீனம் அங்கு குடியிருக்கும் மக்களிடம் வாடகை வசூல் செய்து வருவதாக குற்றம் சாட்டியும் தருமபுரம் ஆதீனத்தை கண்டித்தும் தமிழ்நாடு அடிமனை பயனாளிகள் குத்தகை விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தினர்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மாவட்ட தலைவர் பக்கிரிசாமி தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் மாநில பொருளாளர் துரைராஜ், மாவட்ட செயலாளர் விஜய் உள்ளிட்ட பல்வேறு நிர்வாகிகள் பங்கேற்றனர். திட்டக்குடி அரசு பள்ளி நூலகத்திற்கு மர்ம நபர்கள் தீ வைத்த நிலையில் பள்ளிக்கு சுற்றுச்சுவர் மற்றும் கண்காணிப்பு கேமரா வைக்க வேண்டும் என பொதுமக்கள் வலியுறுத்தியுள்ளனர். கடலூர் மாவட்டம் திட்டக்குடியில் அரசு மேல்நிலைப் பள்ளி செயல்பட்டு வருகிறது. இந்த பள்ளியில் உள்ள நூலகத்திற்கு மர்ம நபர்கள் இன்று காலை தீ வைத்துள்ளனர். இதில் புத்தகங்கள் மற்றும் பள்ளி தளவாடங்கள் தீப்பற்றி எரிந்துள்ளது. இந்நிலையில் பள்ளிக்கு வந்த ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்கள் நூலக அறை தீப்பற்றி எறிவதை பார்த்து தீயணைப்பு துறையினருக்கு தகவல் கொடுத்துள்ளனர். தகவலின் பேரில் விரைந்து வந்த தீயணைப்பு துறையினர் தீயை அணைத்து கட்டுக்குள் கொண்டு வந்தனர். இதனிடையே பள்ளியின் ஒரு பகுதியில் சுற்றுச்சுவர் இல்லாததால் சமூக விரோதிகள் பள்ளியின் உள்ளே நுழைந்து இதுபோன்ற செயலில் ஈடுபட்டு வருவதாகவும் இந்த பள்ளியில் சுற்றுச்சுவர் இல்லாத பகுதியில் சுற்றுச்சுவர் அமைத்து தர நடவடிக்கைகள் மேற்கொள்ள வேண்டும் என்றும் அரசு பள்ளிகளில் கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்து வருகின்றனர். வந்தவாசி அடுத்த நாவல்பாக்கம் கிராமத்தில் 2012ஆம் ஆண்டில் 2500 மரக்கன்றுகள் நடப்பட்டு தற்பொழுது தண்ணீர் இல்லாமல் காய்ந்து வருவதை கண்டித்து அப்பகுதி பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி அடுத்த நாவல்பாக்கம் கிராமத்தில் 2012ஆம் ஆண்டில் 2500 மரக்கன்றுகள் வைக்கப்பட்டன. தற்போது 1500 மரக்கன்றுகள் வளர்ந்து மரமாகியுள்ள நிலையில் தண்ணீர் இல்லாததால் காய்ந்து போகும் சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. மரக்கன்றுகளை பராமரிப்பதற்காக ஆழ்துளை கிணற்றில் அமைக்கப்பட்ட மின் மோட்டாரும் பழுதடைந்துள்ள நிலையில் கடந்த 11 மாதங்களாக மரத்திற்கு தண்ணீர் பாய்ச்ச முடியாததால் மரங்கள் காய்ந்து வருகிறது. இந்த பிரச்சினை குறித்து வந்தவாசி வட்டார வளர்ச்சி அலுவலர் சத்யா மற்றும் துணை வட்டார வளர்ச்சி அலுவலரிடமும் வனவர்கள் இது குறித்து தெரிவித்தும் நடவடிக்கை மேற்கொள்ளாததால் வட்டார வளர்ச்சி அலுவலகத்தை நாவல்பாக்கம் ஊராட்சி மன்ற தலைவர் சங்கர் தலைமையில் பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது உடனடியாக மோட்டார் சரி செய்யப்பட்டு மரங்களை காப்பாற்ற நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்று உறுதியளித்ததை அடுத்து பொதுமக்கள் முற்றுகை போராட்டத்தை கைவிட்டு கலைந்து சென்றனர். குளித்தலை சுங்க கேட் ரவுண்டானாவில் பொதுமக்களுக்கு இடையூறாக உள்ள டாஸ்மாக் கடையை அகற்ற வேண்டும் என வருவாய் கோட்டாட்சியரிடம் வீத லீடர்ஸ் அமைப்பினர் கோரிக்கை மனு அளித்தனர். கரூர் மாவட்டம் குளித்தலை வருவாய் கோட்டாட்சியர் சிவகுமாரிடம் வீத லீடர்ஸ் அமைப்பின் தன்னார்வலர்கள் டாக்டர் பார்த்திபன், கணேசன், சங்கீத்குமார், கோபாலகிருஷ்ணன், ராஜவேல் ஆகியோர் மனு அளித்தனர். அதில் குளித்தலை சுங்ககேட் ரவுண்டானாவில் திருச்சி கரூர் நெடுஞ்சாலையில் செயல்பட்டு வரும் டாஸ்மாக் கடை மற்றும் திருச்சி கரூர் நெடுஞ்சாலையில் உள்ள தனியார் திருமண மண்டபம் அருகில் இயங்கி வரும் டாஸ்மாக் கடையால் பொதுமக்களுக்கும் போக்குவரத்திற்கும் பள்ளி மாணவ மாணவிகளுக்கும் இடையூறு ஏற்படுவதாகவும் குடிமகன்கள் பொதுமக்களிடம் சண்டை சச்சரவுகளை ஏற்படுத்துகின்றனர் எனவும் தெரிவித்துள்ளனர். மேலும் பொதுமக்களுக்கு இடையூறாக உள்ள டாஸ்மாக் கடையை அகற்ற வேண்டும் என மனுவில் வலியுறுத்தினர். மனுவை பெற்றுக்கொண்ட கோட்டாட்சியர் சிவகுமார் இதுகுறித்து கரூர் மாவட்ட ஆட்சியருக்கு தகவல் தெரிவித்து உரிய நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்தார். புதுச்சேரியிலிருந்து விழுப்புரத்திற்கு விற்பனைக்காக 2 சக்கர வாகனத்தில் கடத்தி வந்த 750 மதுபாட்டல்களையும் 2 சக்கர வாகனத்தையும் காவல்துறையினர் பறிமுதல் செய்து இது தொடர்பாக 3 பேரை கைது செய்துள்ளனர்.
விழுப்புரம் நகர பகுதியான பழைய பேருந்து நிலையம் அருகே தனிப்படை காவல்துறையினர் வாகன தணிக்கையில் ஈடுபட்டிருந்த பொழுது அவ்வழியாக இருசக்கர வாகனத்தில் வந்த நபரை நிறுத்தி காவல்துறையினர் சோதனை செய்தனர். அப்போது புதுச்சேரி கிருமாம்பாக்கத்திலிருந்து கிருஷ்ணசாமி என்பவர் 750 மதுபாட்டில்களை இருசக்கர வாகனத்தில் கடத்தி வந்தது தெரியவந்தது. இதனையடுத்து கிருஷ்ணசாமியை காவல்துறையினர் கைது செய்து விசாரணை செய்ததில் புதுச்சேரியிலிருந்து மதுபாட்டில்கள் கடத்தி வந்து விற்பனைக்காக JRP தெருவில் வசிக்கும் கணவர் சரண்ராஜ் மற்றும் அவரது மனைவி மீனா ஆகியோரிடம் கொடுப்பதாக கிருஷ்ணசாமி தெரிவித்துள்ளார். இதனையடுத்து மேற்கு காவல் நிலையம் காவல்துறையினரின் வழக்குப்பதிவு செய்து JR தெருவை சார்ந்த மீனா, சரண்ராஜ், கிருமாம்பாக்கத்தை சார்ந்த கிருஷ்ணசாமி ஆகிய மூவரையும் கைது செய்து 750 மதுபாட்டில்கள் மற்றும் இருசக்கர வாகனத்தையும் போலீசார் பறிமுதல் செய்தனர். கேரள மாநிலத்தில் தொடர் மழையின் காரணமாகவும் தீக்குச்சி மரங்கள் வரத்து குறைந்து விலை ஏற்றமடைந்துள்ளதாகவும் குடியாத்தத்தில் ஆகஸ்ட் மாதத்திலிருந்து தீப்பெட்டிகளின் விலை உயர்த்தி விற்கப்படும் என்று தீப்பெட்டி உற்பத்தி நிறுவனத்தின் நிர்வாகிகள் தெரிவித்துள்ளனர். குட்டி சிவகாசி என்றழைக்கப்படும் குடியாத்தத்தில் பகுதி நேர தீப்பெட்டி தொழிற்சாலைகளும் சிறிய அளவில் 17 குடிசை தீப்பெட்டி ஆலைகளும் இயங்கி வருகிறது. இங்கு நேரடியாக 100 தொழிலாளர்களும் மறைமுகமாக 5000த்திற்கும் மேற்பட்ட தொழிலாளர்களும் தீப்பெட்டி தயாரிக்கும் பணியில் ஈடுபட்டுள்ளனர். இந்நிலையில் தீப்பெட்டி தொழிற்சாலைகள் உற்பத்தியாளர்கள் சங்கத்தின் செயலாளர் மகாலிங்கம் தலைமையிலான நிர்வாகிகள் ஜெம் தொலைக்காட்சிக்கு பேட்டியளித்தனர். அப்போது வளைகுடா நாட்டின் போரினால் பெட்ரோலிய பொருட்கள் மற்றும் மூலப்பொருட்களின் விலை ஏற்றமடைந்துள்ளதாகவும் கேரள மாநிலத்தில் தொடர் மழையின் காரணமாகவும் தீக்குச்சி மரங்கள் வரத்து குறைந்து விலை ஏற்றமடைந்துள்ளதாகவும் சுங்கசாவடி கட்டணம், லாரி கட்டணம் உயர்வு உள்ளிட்டவைகளின் காரணங்களாலும் தீப்பெட்டி குச்சிகள் விலை ஏற்றப்பட்டுள்ளதாகவும் தகவல் தெரிவித்துள்ளனர். மேலும் ஆகஸ்ட் மாதம் முதல் 25 குச்சிகள் அடங்கிய தீப்பெட்டி ₹1க்கும் 50 தீக்குச்சிகள் கொண்ட தீப்பெட்டி ₹2க்கும் விற்பனை செய்யப்படும் என்றும் பொதுமக்கள் ஒத்துழைப்பு அளித்து ஆதரிக்க வேண்டும் எனவும் தீப்பெட்டி தொழிற்சாலையின் நிர்வாகிகள் தெரிவித்துள்ளனர். செய்தியாளர் சந்திப்பின் போது சுங்க நிர்வாகிகள் பிச்சாண்டி, ரவி, ராஜா உள்ளிட்டோர் உடனிருந்தனர். போதையில்லா சமுதாயத்தை உருவாக்குவோம் என்பதை வலியுறுத்தி பண்ருட்டியில் உள்ள அரசு கலைக்கல்லூரி மாணவர்கள் விழிப்புணர்வு பேரணியில் ஈடுபட்டனர். கடலூர் மாவட்டம் பண்ருட்டியில் செயல்படும் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் பயிலும் மாணவர்கள் பங்கேற்று போதைப்பொருள் எதிர்ப்பு குழு சார்பில் போதை ஒழிப்பு விழிப்புணர்வு பேரணியை நடத்தினர். அப்போது மதுப்பழக்கம் உடல் நலத்திற்கு கேடு, வேண்டாம் போதைப்பொருள், போதையில்லா சமுதாயம் உருவாக்குவோம் என்பன உள்ளிட்ட வாசகங்கள் அடங்கிய பதாகைகளை மாணவர்கள் கையில் ஏந்தியபடி நகரின் முக்கிய சாலைகளில் சென்று பொதுமக்களிடையே விழிப்புணர்வுகளை ஏற்படுத்தினர். பேரணியில் பண்ருட்டி காவல் ஆய்வாளர், கல்லூரி முதல்வர், போக்குவரத்து காவல் ஆய்வாளர், பேராசிரியர்கள் மற்றும் ஏராளமான மாணவர்கள் கலந்து கொண்டனர். நாகர்கோவில் சந்திப்பு ரயில் நிலையத்தின் முகப்பு பகுதிகளிலிருந்து ரயில் நிலையம் வந்தடையும் நடைபாதையில் பழமை வாய்ந்த மரங்களை அகற்றாமல் நடைபாதை பணியை மேற்கொண்ட ரயில்வே நிர்வாகத்திற்கு பொதுமக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் பாராட்டு தெரிவித்துள்ளனர். கன்னியாகுமரி மாவட்டத்தின் பிரதான ரயில் நிலையமான நாகர்கோவில் சந்திப்பு ரயில் நிலையத்திலிருந்து இந்தியாவின் பல்வேறு பகுதிகளுக்கு தினசரி ரயில்கள் இயக்கப்படுகிறது. இதனால் தினசரி ஏராளமான பயணிகள் வந்து செல்லும் ரயில் நிலையமாக நாகர்கோவில் சந்திப்பு ரயில் நிலையம் உள்ளது. இந்நிலையில் கடந்த 3 மாதங்களாக நாகர்கோவில் சந்திப்பு ரயில் நிலையத்தை கூடுதலாக அழகுபடுத்தும் பணி நடைபெற்று வருகிறது. அதன்படி ரயில் நிலையத்தின் முகப்பு பகுதிகளிலிருந்து ரயில் நிலையம் வந்தடையும் சாலையில் இருபுறம் நடைபாதை அமைக்கும் பணிகள் நடைபெற்றது. அப்போது சாலை இருபுறமும் உள்ள 50 வருடத்திற்கும் மேலாக பழமை வாய்ந்த மரங்களுக்கு எந்தவித இடையூறும் இல்லாத வகையில் ரயில்வே பணியாளர்கள் நடைபாதை அமைத்தனர். இந்நிலையில் மரங்களை பாதுகாக்கும் வகையில் மரங்களை அகற்றாமல் நடைபாதை பணியை மேற்கொண்ட ரயில்வே நிர்வாகத்திற்கு பொதுமக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் பாராட்டுகளை தெரிவித்துள்ளனர். அரியலூரில் அமைந்துள்ள பெரியநாயகி அம்மன் திருக்கோவிலில் ஆடி 2ஆம் வெள்ளிக்கிழமை அன்று 2500 வெற்றிலைகள் சோழிகளால் சிறப்பு பூஜை சிறப்பாக நடைபெற்றது. அரியலூர் நகர்பகுதி மேலத்தெருவில் அமைந்துள்ள பெரிய நாயகி அம்மன் திருக்கோவிலில் ஆடி மாதத்தின் 2வது வெள்ளிக்கிழமையை முன்னிட்டு அம்மனுக்கு சிறப்பு அலங்காரமும் மகா தீபாராதனையும் கோலாகலமாக நடைபெற்றது. இவ்விழாவில் இந்த வாரம் 2வது வெள்ளிக்கிழமையில் பெரிய நாயகி அம்மனுக்கு பிரத்யேகமாக 2500 வெற்றிலை பாக்குகள், சோழிகள் ஆகியவற்றால் செய்யப்பட்டிருந்த தனித்துவமான அலங்காரம் பக்தர்களை பக்தி பரவசத்தில் ஆழ்த்தியது. இதேபோன்று ஆடி மாதத்தின் முதல் வெள்ளிக்கிழமையன்று
பெரிய நாயகி அம்மனுக்கு ரூபாய் 5 லட்சம் மதிப்பிலான ரூபாய் நோட்டுகளால் பிரம்மாண்டமான அலங்காரம் செய்யப்பட்டிருந்தது. கூடுதல் சிறப்பாக அமைந்துள்ளது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு பெரிய நாயகி அம்மனை வழிபட்டனர். மீண்டும் ஜெம் தலைப்பு செய்திகள். போராட்டம் நடத்திய மாணவர்கள் மீது காவல்துறை நடத்திய தாக்குதலுக்கு எதிர்ப்பு. நாளை மாலை நாடு முழுவதும் மாவட்ட அளவில் மெழுகுவர்த்தி பேரணி நடத்தப்படும் என காங்கிரஸ் அறிவிப்பு. மேகதாது அணை விவகாரம் தொடர்பாக ஆகஸ்ட் 3ஆம் தேதி கர்நாடக செல்கிறார் தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜய். ஆந்திர மீன்வளத்துறையால் பறிமுதல் செய்யப்பட்ட காசிமேடு மீனவர்களின் 7 விசைப்படகுகளை விடுவிக்க நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும். தாவேக்கு அரசை வலியுறுத்தினார் எடப்பாடி பழனிசாமி. மாணவர்கள் மீதான தடியடிக்கு மத்திய அரசு மன்னிப்பு கேட்க வேண்டும். மாணவர்கள் மீதான தாக்குதலை நிறுத்த வேண்டும் என மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி வலியுறுத்தல். நீட் தேர்வை ரத்து செய்ய வேண்டும் என்பதே திமுகவின் முதன்மையான நிலைப்பாடு. நாடாளுமன்ற திமுக குழு தலைவர் கனிமொழி பேட்டி. இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் இரவு 12 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண ஜெம் லைவ்.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.